கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய குமரி லேகியம். ஓகே. அவ்வளவு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த குமரி லேகியம் அவ்வளவு நல்லது. ஸோ டெய்லி காலையிலயும் நைட்டும் ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த குமரி லேகியம் நம்ம சாப்பிட்டாலே போதும். ஸோ அதே மாதிரிதான் இந்த மலை வேம்பாதி தைலம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப கசப்பா இருக்கக்கூடியது. நம்ம நீராகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பழைய சாதத்தோட தண்ணீர், இந்த தண்ணீர்ல ஒரு 10 துளிகள் இந்த மலை வேம்பாதி தைலம் கலந்து டெய்லி காலையில குடிக்கும்போது, ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கரைய ஆரம்பிக்கும். ஓகே மேம். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அளவுக்கு அதிகமானால் நமக்கு பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இந்த கருஞ்சீரகம் சாப்பிடுவாங்க. ஒரு ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மூலிகைனா இந்த கருஞ்சீரகம். நம்ம உடல்ல இருக்கிற சாதாரணமான ஹேர் ஃபால்ல இருந்து கேன்சர் வரைக்கும் நமக்கு குணமாக்கக்கூடியது கருஞ்சீரகம். இது வந்து என்னன்னா நார்மலா ஒரு டோசேஜ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டோசேஜ் இருக்கு. ஆனா வெப்ப வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. அனைத்து நோய்களுக்குமே மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம். ஆனா இதுவே கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா வயிற்றுப்போக்கை உண்டாக்குது சொல்லலாம். அதிகமா உஷ்ணம் ஏற்பட்டு அடிக்கடி வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.